ஊருக்குள்ள தலை காட்டக்கூடாது. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? ஏண்டி நீங்களா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல? அதை ஏண்டி கேக்குற? வரணும்னு தான் நினைச்சேன். எங்க அம்மா தான் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா, அதனால தான் வர முடியல. அதோ பாடி நம்ம ஊர் வானர படங்க தான் வருதுங்க. கெட்டிச்சு போ. ஏய் மலர், நேத்து ஒன் டான்ஸ் சூப்பர். டேய் மச்சான், அது டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம். சுமார். ஏய் கொஞ்சம் வடி விடுறீங்களா? ஒன் டான்ஸ் சூப்பர்னு சொன்னேன். ஏய் தேங்க்ஸ்னு சொல்லுடி. தேங்க்ஸ். ஏய் கீதா, பேரை சொன்ன மூஞ்சி திரும்பிக்கும். ஏற்கனவே திரும்பின மாதிரி தான் இருக்கு. என்ன சக்தியண்ணா, ஏன்டா இவ்வளவு லேட்டு? என்னது லேட்டா? நீ குடிக்கிறங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வரங்கிற விஷயம் குடிக்கிறது தெரியக்கூடாது. அப்படின்னா ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வர முடியும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ஊத்து. அப்படி கேளு. காசு காசு வந்துக்கோ. என்னத்துல கர்மம் முடிச்சோனே. அப்புறம் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்றா? இந்த வரேன். அது ஒண்ணு இல்லண்ணே. எதுவா இருந்தாலும் சொல்றா. நம்ம வாஜரமையா இருக்கான்ல, ஆமா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம மலர்ல அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வழியை பறிச்சு கிண்டல் பண்றானே. கிண்டல் பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? என்னண்ணே இப்படி கேட்டீங்க? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் யாரா அது? டேய் யாராவது ஊருக்குள்ள அரைக்குறைமா தெரியுது? அண்ணன் முன்னாலே படியில மடிச்சுக்கிட்டீங்க. அவுத்து விடுறா. நான் தாங்க நல்வாக்கு. நல்வாக்கு பரமசிவமா? ஆமாங்க, வாக்கு சொல்ற நாட்கள் தான் சனியை உட்காந்து இந்த ஆட்டம் எடுத்து. நீ எல்லாருக்கும் நல்லதுதானே சொல்வ? நல்லதை சொல்ல போய் தாங்க இந்த ஊர்ல நாய் விரட்ட அளவுக்கு வந்திருக்கேன். அப்படி நீ என்ன சொன்ன? தம்பி சத்திவேலு, நான் என்ன சொன்னங்கிறது இவனுக்கும் கூட தெரியும். இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்களா? நான் கேட்டது தப்புங்களா? என்ன எதுக்கு அடிச்சீங்க தம்பி? நான் குடிச்சவங்களை தானே சொன்னேன். அப்ப இது என்ன? நானும் குடிச்சிட்டு தானே இருக்கேன். ஓ, நீங்களும் அந்த ரகமா? அட கடவுளே, எனக்கு 7 நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியும். உனக்கு பொங்கு சனி. அதான் இந்த பங்கு எடுக்கிறானுங்களோ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? டேய் என்னன்னு கேட்டு செஞ்சு சொல்லடா. என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க தம்பி, இந்த குளத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்தும் போது பயமா இருக்கு. ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன். வரும் சார், வரேன். மகராசன் கேட்டதும் கொடுக்குறான். என்னதான் வயசுல சிறியவனா இருந்தாலும் மரியாதை நிறைய கொடுக்குறான். இனிமேலாவது பார்த்து அட்வைஸ் பண்ணு. சரி, முயற்சி பண்றேன். எனக்கு என்ன இந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசையா? அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க. நீங்க குடிங்க. இந்தாங்கண்ணே. என்ன இது? துணி. தம்பி, இப்படியே போனா நாய் மட்டும்தான் துரத்தும். இத கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே கடிச்சு குதறிடும். அப்படியா? புரியாத. அப்படியே போ. இவ்வளவு நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகி போச்சே. ராஸ்கல், பாத்தீங்களா என்ன கொழுப்பு அவனுக்கு? ஆமா தம்பி, நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டுமா? டேய் போறியா? எட்டியா என்ன அண்ணே கூப்பிட போறியா? கூப்பிடு அண்ணே. இத நான் கொஞ்சம் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டுமானே. தண்ணி சுடுவதென்ன? இதான் நம்ம கோட்டையா? ஏய் செண்பகம், ஏய் செண்பகமே, செம்பு எங்க போனா செண்பகம்? ஏய் செண்பா, ஏய் செம்பா, ஏய் செம்பா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரே எவரா నువ్వు? லுவா, நான் தான் உன் வீட்டுக்காரன். ఏమి కావాలి? காவாலியா? நான் நல்லவமா உன் புருஷன். ఎందుకురా నువ్వు లేటు? நான் இல்லாத கேப்ல நீ தெலுங்கு கத்துக்க. நீ ஏதோ ஒண்ணு லேட்டுங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஓகே 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 ராஜாத்தி, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு தெரியுமா? உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள வச்சுக்க. ஓகே. உனக்காக நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப செல்லாம். பாட்டு
சீக்கிரமா வந்தாதான் நான் உன் பொண்டாட்டி. லேட்டா வந்த மவனை சோறாக்கி வச்சிருக்கேன், தின்னுட்டு போய் கவுந்தடிச்சு படுத்து தூங்கு. வண்டி சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். என்ன கோவம்? ஏற்கனவே உன் தம்பி என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணி தான் இந்த ஊரை விட்டே போனான். வந்தம்மா வேலை கிடைச்சு போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜ் விட்டு வர பொண்ணை வழி மறிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். உன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டான், சொல்லி வை. ஏமா சக்திவேலு எதுக்காக வந்துட்டு போறான்? எதுக்கு வருவாரு? நேத்து மலர் காலேஜ் விட்டு வரும்போது ஐயா வழி மறிச்சு கிண்டல் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கு. இவரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் இவனுக்கு தேவையாப்பா? என்னது? நான் கிண்டல் பண்ணனா? ஏண்டா, ஏற்கனவே உன்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனாலதான் உன்னை நான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சேன். உனக்கு ஒரு வேலை கிடைச்சு போற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ அப்பா, நேத்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு, நல்லா இருக்குன்னு பாராட்டினேன். அது ஒரு தப்பா? ஏன்பா உனக்கு அந்த வேலை? அப்பா பேச்ச கேளு. இத பாடுறா, உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட போறா. அவ வாழ்க்கையை பாழாக்கிடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கொண்டாமா. என்னங்கப்பா? நான் வர்றேன். மா, நீ யார் எடுத்து சொல்ல உனக்கு? அந்த களவாணி பசங்க கூட சேராதான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாட்டி வேற எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு. டேய், ஏன்டா பாதி சாப்பிட்டு எந்திரிக்கிற? போதும் போதும். என்னடா மணி 4 ஆகுது, இன்னும் மச்சான காணோம். மச்சான் ஹீரோ இல்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துருவான்டா. டேய் மச்சான் வந்துட்டான்டா. டேய் எங்கடா? அம்மா. என்னடா மச்சான் நல்லா இருக்க? டேய், நேத்து நாம அந்த மலரை கிண்டல் பண்ணதா உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டான். அவன் என்னடானா நேரா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். எங்க வீட்டுல ஆள் மாத்தி ஆள் எனக்கு அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டாங்கடா. டேய் மச்சான், அந்த தெருவடச்சா கூட்டம் வர்ற டைம் வரட்டும், இன்னைக்கு கடிச்சு கொதறிடுறேன். நீங்கெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஏதாச்சும் பேசுனீங்க. என்னடா மச்சான், ஃபிகர் விஷயம்னா நீ டீல் பண்ணிப்ப, மத்த விஷயம்னா நாங்க வரணுமா? சரி சரி, அந்த பொண்ணுங்க வந்துட்டாளுங்க, நீயே பேசிக்க. ஏய் நில்லு. ஆமா, நீ என்ன பெரிய கிளியோபாட்ராவா? ஏய், நீ பேசுற வேலையில வச்சுக்காத, மரியாதையா பேசு. உனக்கு என்னடி மரியாதை? என்னது டீயா? ஆமாண்டி. அப்படி போடு மச்சான். ஆமா, நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன் டான்ஸ் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். டேய் மச்சான், அந்த டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம். இவ ஒருத்தன் நேரம் கட்ட நேரத்துல அதை போய் நான் உன்னை கிண்டல் பண்ணதை உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன். உங்க அண்ணன் என்னடா எங்க வீட்டுல வந்து வத்தி வச்சுட்டான். அவங்களும் என்ன நம்பாம தலையை உருட்டுறாங்க. உங்க அண்ணன் என்ன ஊர்ல பெரிய ரவுடியா? என்னது? எங்க அண்ணா உங்க வீட்டுக்கு வந்தாரா? வராமலா மச்சான், இவ்வளவு டென்ஷன் ஆவறான்? வாடி. ஊருக்கு உங்க அண்ணன் பிஸ்தாவா இருக்கலாம், எங்களுக்கு அவன் குஸ்கா. குஸ்காவா? அப்படின்னா என்னடா மச்சான்? பிரியாணி மச்சான், நம்ம சாப்பிட்டு ஏப்ப ஓட்டுறோம்ல. ஏண்டா? டேய் என்னடா மச்சான் மலரையே பாத்துட்டு இருக்க? டேய், கோவத்துல கூட என்ன அழகா இருக்கா பத்தியாடா. இவன் வேற, இப்ப பார்த்ததுக்கே நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் அழக பத்தி வர்ணிக்கிறான். வாங்கடா. ஐயோ கற்பகா, வந்துட்டேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேளு. ஏமா கோவமா இருக்க? காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டையா? இல்ல. ஹலோ, ஏமா உம்முன்னு இருக்க? சரி, உங்க அண்ணன் வந்துட்டா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். பெஸ்ட். ஏமா கோவமா இருக்க? ஐயோ. அண்ணா ஒரு நிமிஷம். மதி என்ன கிண்டல் பண்ணா அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல. பின்ன எதுக்காக அவன் வீட்டுல போய் சண்டை போட்ட? அவன் கிட்ட பேசுறத கேள்விப்பட்டேன். என்ன பேசினான்னு கேள்விப்படலையா? என்ன போயிடல? நேத்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டிட்டு போனாப்பா. இதுல என்னப்பா தப்பு? அவன் உன்கிட்ட பேசுனதே தப்பு.
தப்பா? நான் என்ன சின்ன தம்பி படத்துல வர குஷ்புவா? யாரையும் பார்க்க கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது, பொத்தி பொத்தி வளர்த்தது எப்படி பொசுக்கிட்டு போயிடுச்சு பாத்தியா? அப்படி என்ன சிந்திக்க வச்சிடாத. எனக்கும் சுதந்திரம் வேணும். பாத்தீங்களாப்பா எப்படி பேசிட்டு போறானே? அவ பேசுனதுல என்ன தப்பு? நம்ம வீட்டு பொண்ணு நம்மள எப்படிப்பா? ஆமாமா, நீங்க எப்போ அவளுக்கு தானே சப்போர்ட். இந்தாங்க காஃபி. டயர்டா இருக்காரு, அவர் கொடு. மேல ஒண்ணு உருன்னு இருக்கு, அதுக்கு எடுத்து கொடு. என்ன விடு. டே மதி, பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா. வாமா மலரு, உங்க அண்ணன் உன்னை ஆம்பளைங்களோடய பேசக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது நீ எப்படிமா வீட்டை விட்டு வெளியே வந்த? எங்க அண்ணனுக்கு ஊர் உலகம் ஒண்ணுமே தெரியல மாமா. உனக்கு தெரிஞ்சா சரி. செல்வி, யார் வந்திருக்காங்க பாரு. இது வந்துட்டப்பா. வரேன்டா, வரேம்மா. பாட்டி, பால் அடுப்புல வச்சிருக்கேன், பாத்துக்கங்க. மலர், கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ரெடிக்கா. ஏய், என்னடி இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தடுக்கி விழ பாக்குற? என்னமோ தெரியலக்கா, இன்னைக்குதான் தடுமாறிட்டேன். சரி சரி, ஆடும்போது தடுமாறிடாத. இப்ப வந்து வணக்கம் சொல்லு. தாத்தை தித்தித்தை, 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 தாத்தை தித்தித்தை. ஏய், உனக்கு என்னாச்சு? நேத்து ஒழுங்கா ஆடின? மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. குழப்பத்துக்கு காரணம் தெரியல. படிக்கிற பொண்ணுக்கு குழப்பம் வரக்கூடாது. வந்துடுச்சு. கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நாளைக்கு வந்துடு. சரிக்கா. வாசல பார்த்து நடடி. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ, சொன்ன கேளுங்க. நல்ல குடிமகன் பஸ்ல இருக்கான். என்ன பார்த்தா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவா. ஓ, அதான் விஷயமா? இப்பவாது புரிஞ்சுது. எவன்டா அவன்? அரசாங்க சட்டத்தை மீறி பஸ்ல தம் அடிக்கிறவன் யார்? அவன் என்ன எடுத்து கேள்வி கேட்கறது? அண்ணே வணக்கண்ணே. ஏண்டா, ஒட்டப்புள்ள போற பஸ்ல தம் அடிக்கிறது தப்பு இல்லையா? ஒருத்தருக்கு சீட் இருக்கு, குடிக்கிறது கம்பி இருக்கு, இதெல்லாம் இருந்து கூட ஒரே கம்பில ஒருத்தர் வராங்க. அதோட தப்பு. எது நடந்தா தப்பு தப்பு தான். வீடியோ வெளியே போடுறான். போடுறேன். இதோ ஐயோ அப்பா. அதுதான் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய், ஊர் வந்தா இறங்க. பஸ் நினைச்சா இறங்க இறங்க எல்லாம் இறங்க. போடா. இந்த பஸ்ல ஏறவே வேஸ்ட். உள்ளச்சாலை இறங்கிட்டு ஆப்பச்சாலை இறங்கிட்டு. தம்பி, ஊர் வந்துருச்சு. டிரைவரே இறங்கிட்டாரு, நீங்க இறங்க. அதுல என்ன, எதிர்க்கு ஒரு வண்டி வந்ததா, நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்ததா. அப்ப டிரைவர் சடனா பிரேக் அடிச்சாரா. அது வந்து அந்த ஒரு இதனால ஒரு மேல அப்படி. எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி கொண்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதியாட்டு பையன் தங்கம் இல்லையா? இறங்க இறங்க இறங்குங்கம்மா. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா. எங்க வேட்டிய காணா? லுங்கி கட்டிட்டு வேட்டின்ற. ஐயோ, ஏத்துல உண்டு எங்க? ஐயோ, அடடடடட. என் பக்கத்துல ஒரு பரதேசி உட்கார்ந்துட்டு ஜோப்புல கைய விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தது. நானும் தட்டுற மாதிரி தட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு வேட்டி உருகிடுச்சு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் அவன அந்த வேட்டி உருகுறானுங்க? போன